அனைவருக்கும் வணக்கம். டாட்டாவின் புதிய வரவான பஞ்ச் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மோட்டார்ஸின் புதிய வரவான பஞ்ச் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது 5 பெரிய வேரியண்ட்டை பிரிக்கலாம். அதுக்கு கீழே நிறைய வேரியண்ட் இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் ப்ளஸ், அட்வென்ச்சர், எம்பவர் அண்ட் எம்பவர் ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அண்டு லாங் ரேஞ்ச் அப்படின்ட்டு 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஈவியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 அட்ராக்டிவ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா எம்பவர்டு ஆக்சைடு வித் டியூவல் டோன், சீவ்டு வித் டியூவல் டோன், மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா பியர்லெஸ் ரெட் வித் டியூவல் டோன். அடுத்து இது பெட்ரோல் வண்டியிலுமே கலர் நீங்கள் பார்க்கலாம், டெட்டானா கிரே வித் டியூல் டோன். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா பெர்சினா ஒயிட் வித் டியூல் டோன். இந்த பஞ்ச் ஈவி மாடலை பொறுத்த வரைக்கும் இதன் உட்புற மற்றும் வெளிப்புற தோற்றத்தை சிறப்பாகவே டாடா மோட்டார்ஸ் வடிவமைச்சிருக்காங்க. 25 kWh பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 82 bhp சக்தியும் 114 Nm டார்க்கையும் வெளிப்படுத்துது. 0லேருந்து 100 km வேகத்தை இது 13.5 வினாடியில் டச் பண்ணிடுது. அடுத்ததான் இதை ஒரு முறை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 315 km வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ட்டு டாட்டா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 421 கிலோமீட்டரையும் 0லேருந்து 100 வரைக்கும் பார்த்திங்கன்னா 9.5 செகண்ட்லேயும் ரீச் ஆகிடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது 90 kW பவரையும் 190 Nm டார்க்கையும் வழங்குது. ஹெட் லேம்ப், எல்இடி லேம்ப் மற்றும் டிஆர் லேம்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்து அசத்தியிருக்காங்க. டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 10.2 இன்ச்சில் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பார்த்திங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் துவங்கி பல தகவல்கள் இது வழங்குது. இந்த பஞ்ச் ஈவி ஒரு மைக்ரோ எஸ்யூவி தான் என்றாலும் இதில் ஏகப்பட்ட நவீன அம்சங்கள் இருக்கிறனால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பாதுகாப்பு அம்சத்தை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ், ESP, ISO FIX குக்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சார், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் மற்றும் 4 வீலுக்குமே பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இதில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா IP67 என்ற முத்திரை பெற்ற பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரி இந்த வண்டியின் வீல் பேஸ் கடையில் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால காரின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி நிலத்தன்மையோடு பயணிக்க இது உதவியாக இருக்குது. தாராளமான கிரவுண்ட் கிளியரன்ஸ், அருமையான சஸ்பென்ஷன், சக்தி படுத்த மோட்டார் மற்றும் நவீன வசதிகள் என ஏராளமான வளத்துடன் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த பஞ்ச் ஈவியை களயிறக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய தேவை மற்றும் தேர்வுகள் மாறுபடலாம். அதை கருத்தில் கொண்டு டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்ச் ஈவிக்கு பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10.99 லட்சத்திலேருந்து இதோடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். இந்தியா முழுக்கும் அவங்க ஒரே எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பேன் இண்டியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோடை பொறுத்த வரைக்கும் எக்கோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோடுன்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோடில் அந்த வண்டி ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் பெர்மனண்ட் மேக்னட் சிக்னலைஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் 15 மற்றும் 16 இன்ச்சில் கிடைக்குது. வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூப், எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் மற்றும் இதனுடைய சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா 3.3 kW AC வால் பாக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா முன்னாடி சீட் பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்ட வசதியாக இதை உறுதிப்படுத்துது. அடுத்தது இந்த டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட் என்ன கலரோ அதே கலர் காம்பினேஷனில் டேஷ்போர்டு மற்றும் டோரை இவங்க டிசைன் பண்ணிக்கிறது ரொம்பவே அருமையாக இருக்குது. USB டைப் C சார்ஜிங் போர்ட் வந்துடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் உள்ள டோர் பார்த்திங்கன்னா நீங்கள் 90 டிகிரி வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வண்டிலையும் இதே மாதிரி தான் இருக்கும், அது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டாடா பஞ்ச் பெட்ரோல் வண்டியை பற்றியான ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க அதையும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நவீன அம்சங்கள், நம்பகத்தன்மை, சிறந்த செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு, இதை இந்த பஞ்ச் ஈவியோட சிறப்பு அம்சங்களை இங்கே குறிப்பிடலாம். இந்த வண்டியோட விலை மட்டும் சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்ச் பெட்ரோல் வண்டியோட பேஸ் வேரியண்ட்டோட
இந்த எலக்ட்ரிக் மிடில் ரேஞ்ச் வண்டி பார்த்திங்கன்னா 2 மடங்கு ரேட்டாக இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா இந்த டாடா பஞ்ச் ஈவி ஒரு முழுமையான எலக்ட்ரிக் காராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.